ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் வினய தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம Shutterstockல எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் Shutterstockல என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் எந்தெந்த தப்பை நீங்கள் செய்ய வேணாம் நான் ஃபஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் வினய தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேக்ஸ் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த Shutterstock மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஆன்லைன் ஏர்னிங் சைட்டாக இருக்கட்டும், டேக்ஸ் ஃபார்ம் மோஸ்ட்லி இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஃபாரின் சைட்ஸ்லேருந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் அதுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் நார்மலாக வேலைக்கு போகிறீங்க, அதுக்கு மந்த்லி இவ்வளோ இல்லை இயர்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவோம்ல, சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும். நம்ம ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 30% அவங்க எடுத்துப்பாங்க. ஐ மீன் இந்த Shutterstock இருக்கட்டும், abou இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி சைட்ஸில் ஒரு 30% அவங்க எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $100 ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஒரு 30% எடுத்துப்பாங்க. அதுக்காக அவங்க $30 எடுத்துக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க கால்குலேஷன் படி அவங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. பிகாஸ் எனக்கு $49 ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு 0.03 சென்ட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி 30% அவங்க சும்மா 30% டேக்ஸ் நாங்கள் பிடிச்சிப்போன்னு சொல்லி தான் அந்த ஃபார்மில் இருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி $100க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 30% பிடிக்கிறாங்கன்னா $30 அப்படியே பிடிச்சிக்க மாட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கம்மியாக தான் பிடிப்பாங்க, ரொம்ப கம்மியாக பிடிப்பாங்க. நம்ம இந்தியன் ரூபிக்கு படி ஒரு 10 to 20 rupees தான் பிடிப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. பட் நீங்கள் அது உங்கள் பயோனியர் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேபால் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை ஸ்க்ரில் அக்கௌண்ட்டுக்கோ அங்கே மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போ எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது ஃபுல்லாக தான் வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். பிகாஸ் நான் இந்த டேக்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே நான் கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோஸ், அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூட்டர் வெப்சைட்டில் போய் படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டேக்ஸ் சென்டர் போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்னிங் சம்மரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஏர்னிங் சம்மரி எப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் காமிக்கல. பிகாஸ் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களோட இமேஜ் ஏதாவது டவுன்லோட் ஆனால் தான் ஃபஸ்ட்டு டவுன்லோடு என்னைக்கு ஆகுதோ அந்த டேட்லேருந்து அடுத்த 90 days வரைக்கும் உங்களுக்கு 90 day periods அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, உங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட்லேருந்து அடுத்த 90 daysக்கு உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு 90 days அவங்க ஹோல்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கும் போயிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு ஃபுல்லாக இவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டைம் டவுன்லோட்ஸ் எனக்கு 211. டோட்டல் ஏர்னிங்ஸ் $51.14. அதில் நான் $14 எடுத்துட்டேன். இப்போ எனக்கு $2 இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, நம்ம இதுக்கு வந்துடலாம். ஸோ அவ்வளோதானே. உங்களுக்கு இங்கே எப்போ ஃபஸ்ட் டவுன்லோட் ஆகுதோ அப்போ இங்கே ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும் 90 day periods அப்படின்ட்டு. ஸோ அதை நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம டேக்ஸ் சென்டர் போயிடலாம். இப்போவே நீங்கள் டேக்ஸ் சென்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருங்க. 90 days முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களோட பேமெண்ட் தான் லேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இது நார்மலாக எல்லாருமே US பர்சன் கிடையாது. ஓகேவா? நோ கொடுத்துருங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் தான், பிஸ்னஸ் வேணாம். ஓகே கொடுத்துருங்க. இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். என்ன கண்டென்ட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்தியானா இந்தியா தான் மோஸ்ட்லி எல்லோரும் இருப்போம். ஸோ எல்லாருமே இந்தியான்னு கொடுத்துருங்க. ஓகே, இந்தியா. ஓகே, அட்ரஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். இது நீங்கள் நோ கொடுத்துருங்க. PO பாக்ஸ் ஆர் இன் கேர் ஆஃப் அட்ரஸ் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணவே வேணாம். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆல்ரெடி நான் டேட் ஆஃப் பர்த் நான் அது கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இங்கேயே என்ன கண்ட்ரி, இது நீங்கள் எந்த கண்ட்ரி கொடுக்குறீங்களோ, பிகாஸ் மோஸ்ட்லி எல்லோரும் இந்தியா தான் கொடுப்போம். இந்தியா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபில் ஆகிரும். ஓகேவா? ஓகே, 15% தான் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 30%லாம் இல்லை, விட வேணாம். 15%. அது abou தான் 30%. ஓகே, ரிவ்யூ அண்ட் சைன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதான் நம்மளோட டேக்ஸ் ஃபார்ம். இங்கே தான் வரும். ஓகேவா? வந்துருச்சு பார்த்தீங்களா? இதான் நம்மளோட டேக்ஸ் ஃபார்ம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இங்கே நம்ம Shutterstockல நம்ம எப்படி நேம் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கே சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எந்த லெட்டர் கேப்ஸில் போட்டிருக்கீங்களோ அதாவது ஃபுல்லாக கேப்ஸ்லேயே போட்டுக்குங்க. இனிஷியல் கொடுத்தா இனிஷியல் போட்டுக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன எப்படி கொடுத்துருக்கீங்களோ உங்கள் டிஸ்பிளே நேம் எப்படி இருக்கோ உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதை மாற்ற வேணாம். கேப் கூட நீங்கள் எவ்வளோ விட்ருக்கீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. வாவ், இப்போவே நமக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. ஃபார்ம் W8BEN அப்ரூவ்ட் ஆன் 6/10/20. ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு உடனே அப்ரூவ் ஆகலை. பிகாஸ் அந்த டைமில் இப்போ சீக்கிரம் போட்ட உடனே நமக்கு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. எனக்கெல்லாம் இங்கே வந்து நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. ஸோ taxcenter@shutterstock.help அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடிக்கு உங்கள் ஐடி ப்ரூஃப் எதாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எதாவது அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு உடனே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்ரூவ் ஆகிடுது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இதை டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபார்ம். பாருங்கள், நம்ம அவங்க அக்ரிமெண்ட் படி எனக்கு 15% பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் சைன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக டிஜிட்டல். இது ஒன்றும் பெரிய மேட்டரில் அவ்வளோதாங்க. டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒன்றும் பெரிய குதிரை கும்பலான விஷயம்லாம் இல்லை. ரொம்ப 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 ஈஸி. இந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு $1000 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் உங்கள் பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது. இந்த டேக்ஸ் ஃபார்ம் வச்சு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டே இந்த டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த டேக்ஸ் ஃபார்ம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மேனே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.